இருக்கிறீங்க நீ? நான் எனக்கே டைம் கம்மியாக இருக்குன்னு இருக்கிறேன். நீங்கள்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு 15-16 வருஷம் இருப்பீங்க, அவ்வளோதான். ஒரு 40-50 இருக்கிறவங்கள சொல்கிறேன். சாபம்லாம் இல்லை, சத்தியம். எனக்கு என்ன வெக்கம், நான் என்ன, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் இருப்பீங்க. இப்போ நடந்துட்டு தூக்கிருச்சுன்னா தூக்குனது தான். நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆட பிரியுது. நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்க பிரியுது. நல்லா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க வெடிக்குது. இறப்பு சாபம் அல்ல, இறப்பு என்பது ஒரு ப்ராசஸ், அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ். பட் என் கேள்வி என்னென்னா, இறப்புக்கு பயப்பட தேவையில்ல, இறப்புக்கு அப்புறம் ஒன்று நடக்குமே, அதுக்கு நீங்கள் பயப்படணும். ஏதாவது தப்பாக எதுவும் பேசுகிறேன்னா? ஐ ஸ்பீக்கிங் எனிதிங் ராங்? அவன் பார்க்குறேன், நீ என்னத்தடா பேசுகிற, திடீர்னு பார்த்து ஐ ஸ்பீக்கிங் எனிதிங்கிறான்னா நான் எங்கடா போவேன்? ஒன்றை மட்டும்தான் கேட்கிறேன், நிலையில்லாத இந்த உலகத்தில் எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருங்க, மைண்டு இருக்கமே இருக்காதுங்க. இவ்வளோதாங்க லிபரேஷன், இதுதாங்க பீஸ். அதே வீடு, அதே பொண்டாட்டி, அதே புள்ள, அதே குழந்தைங்க, அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வலி வேதனை இருக்கவே இருக்காது. ஏன்? டேக் இட் ஈஸி மென்டாலிட்டி. ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், இதுதான் ஞானம். ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோதான் ஞானம். ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், இவ்வளோதான் ஞானம். பட் இதுக்கு தைரியம் வரணும், வராது. இந்த பாதையில் போக 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 உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்பு வைப்பாங்க தெரியுமா? வேற யாரும் இல்லை, நீங்கள் உங்களுக்கே நீங்களே வச்சுப்பீங்க. நீங்களா ஒரு நல்ல ஆப்பை சீவி நல்லா ஷார்ப் பண்ணி வச்சு ஒரு 100-150 பேரை கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பெரிய சாகசம் பண்ண போகிறேன்னு பார்த்துட்டு முன்னாடி நல்லா போய் டக்குன்னு அதில் உட்கார்ற மாதிரி வேறு யாரும் ஆப்படிக்க வேணும், உங்களுக்கு நீங்களே ஆப்படிச்சுப்பீங்க. காரணம் என்னென்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து உங்களை மைண்டை டியூன் பண்ணும்போது, பிரெயின் வாஷ் பண்ணும்போது ஹோல்டு பண்ணி ஸ்டெபிளாக நிற்கணும் சத்தியத்துலேயும் தர்மத்துலேயும். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? முதல்ல இங்கே சத்தியம்னா தர்மம்னாவே என்னென்னு தெரில, இனி எங்கே போய் அதில் தைரியமாக ஊன்றி வேறு நிற்கிறது? இருக்கும்போது உருப்படியாக ஒரு காரியம் பண்ணல, இறக்கும் போதும் பண்ண போகிறது இல்லை, இறந்ததுக்கு அப்புறமும் பண்ண போகிறது இல்லை. எப்போ தான் பண்ண போகிறீங்க? மனிதனாக பிறந்தது ஒன்றே ஒன்றுக்கு தான், என்னன்னா கடவுளாக மாறுவதற்கு. கடவுளாக எப்படி மாற முடியும்னா, கடவுள் தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கட் காப்பி பேஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் கடவுளாக முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது 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 முடியாது. 1000 முறை நீங்கள் மந்திரம் சொன்னீங்கனாலும் ஆக முடியாது. கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க, வெளியில் ஒரு உயிர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஒரு வாய் சாப்பாடு கேட்குது, அந்த உயிருக்கு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி தர தெரியலன்னு நீங்களாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஒரு உயிரினுடைய கஷ்டம் புரியலன்னா நீங்கள் மனுஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நீங்கள் பிஹெச்டி படித்தா என்ன, படிக்காட்டி என்ன? ஒரு உயிரினுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் உயிரோடு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னன்னு கேட்குறேன். என்ன ஒருத்தர் இப்படி பார்த்துக்கணும், என்ன ஒருத்தர் அப்படி பார்த்துக்கணும், என்ன ஒருத்தர் இப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், என்ன ஒருத்தர் அப்படி டேக் கேர் பண்ணி, நீங்கள் எத்தனை பேர் அப்படி பார்த்துக்கிட்டீங்க? தேவையில்லாத ஒரு என் சக்திக்கு மீறிய விஷயங்கள் பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது, ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுறணும். இதுவும் ஞானம் தான். என்னால் எதை ஆக்சஸ் பண்ண முடியாதோ, என் சக்திக்கு மீறிய விஷயங்கள் எது நடக்கிறதோ அதை நான் என்ன பண்ணேன்? ப்ரேயர் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஏன்னா ப்ரேயர் அவ்வளோ சாதாரணமாக போச்சா உங்களுக்கு? டூ யூ திங்க் ப்ரேயர் இஸ் அ ஸ்மால் திங்? எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா ப்ரேயர்ன்றது? வேண்டுதல், பிரார்த்தனைன்றது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? அது நினச்சி பார்க்க முடியாத பவர். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், இட்ஸ் ஸோ 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 பவர்ஃபுல் திங். 1,00,000 பேர், கோடி பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன ஆகும்? பூமி தலைகீழா திரும்பிடும், வேற லெவலில் மாறிடும். ஆனால் இங்கே அவனுக்கு அப்படி தோண மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. இறைவன் எல்லாத்தையும் நம்மகிட்டயே கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேணாலும் நீயே உற்பத்தி பண்ணிக்க, என்ன வேணாலும் உன்னால் கிரியேட் பண்ண முடியும். மழை வேணுமா வர வைக்க முடியும், மண்ணை உருவாக்கணுமா உருவாக்க முடியும். இறைநிலைக்கு போனால் சொல்கிறேன், உச்சகட்ட நிலைக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நிலைக்கு வேணா இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும்ட்டார், எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும்ட்டார். இப்போ யார் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்குறேன். இப்போ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எதில் இருக்குது? வெரி குட், ஐ அப்ரிஷியேட் தட். மெட்டீரியல் இருக்குது, உங்களுக்கு எதில் இருக்குது? இப்போ மெட்டீரியல் வேணான்னு சொல்ல, மெட்டீரியலை தாண்டி ஒன்று இருக்குது, அது எப்போ போக போகிறீங்க? அதான் கேள்வி. இப்போ எனக்கு மெட்டீரியல் வேணும் தான், மெட்டீரியல் இல்லாமல் எங்கே நான் வர்றது, எங்கே ட்ராவல் பண்ணுறது?
பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வேறு எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. என்னன்னா, நான் மனுஷன், இங்கே நான் என்னையை மட்டும்தான் சுகமாக பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதுதான் உங்கள் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 குழந்தைங்க வராங்கன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 குழந்தைங்க வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை வந்து பசியோடு இருக்குது. ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொன்னதே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது ஜீவகாருண்யமா? அந்த குழந்தையோட பசி தெரிலனா நீங்கள் கருணையில் இருக்கீங்கன்னு அர்த்தமா? அப்படியா? ஒரு குழந்தையின் பசி தெரியாதவன் எப்படிங்க இறைவன் ஆக முடியும்? நீங்கள் மனுஷனே ஆக முடியாது, எங்கே போய் இறைவனாக போகிறீங்க? இவ்வளோதாங்க ஞானம், வேற ஒன்றுமே ஞானம் இல்லை. இவ்வளோதான் ஞானம். சிம்பிள் சிம்பிள், வெரி 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 சிம்பிள். என்ன சொல்ல வரேன்? உனக்கு வலிக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு வலிக்கிறத புரிஞ்சுக்கடான்றார் இறைவன். என்ன சொல்கிறாரு? இதுக்கு தான் இவ்வளோ திருவிளையாடல், இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு. டே உனக்கு வலிக்கிற மாதிரியே அவனுக்கு வலிக்கும், டே உனக்கு பசிக்கிற மாதிரியே அவனுக்கு பசிக்கும், டே உனக்கு தேவை இருக்கிற மாதிரி அவனுக்கு தேவை இருக்கும், டே நீ ஒன்று அனுபவிக்கிறல அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஆசை இருக்குண்டா. அதுக்கு வழி விடு, அதுக்கு அனுகிரகம் பண்ணு, அதுக்கு சப்போர்ட் பண்ணு. உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்றதுக்கா ஆடாத. ஹேவிங் த பவர் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹேவிங் பவர் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவன் ஒருவன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இல்லையோ இறைவன் அவனுக்கு அருளை கொடுக்க மாட்டார். அருள்னா பவர்னு அர்த்தம். பவரை பக்குவமாக பயன்படுத்துகிறவனுக்கு தான் இறைவன் அடுத்த வினாடி கொடுப்பார். பக்குவம் மற்றவனுக்கு இறைவன் பவரை கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாருன்னு அழிச்சிருவீங்க எல்லாத்தையும். அப்போ இறைவன் எத்தனை கோடி வச்சிருக்கீங்கன்னு பார்க்குறாரா, கொடுத்தா சரியாக பயன்படுத்துவீங்களான்னு பார்க்குறாரா? என்னங்க ஸ்பைடர்மேன் தான் கண்ணு முன்னாடி வருவார். த பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவர் என்ன மூடில் எழுதி வச்சுட்டு போனார்னு தெரில, ஆனால் அதுதான் உண்மை. த பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த பவரை பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரிலனா அந்த பவரை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இன்னும் 2 வீடு மேஜிக் பண்ணி வர வைப்பீங்களா? அப்படி மேஜிக் பண்ணி கை கால் வலி வந்ததுன்னா சரி பண்ணிடுவீங்களா? சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்லா குடிக்கிறீங்க, குடிச்சுக்கிட்டே இப்போ குடிக்கிற தப்பு சரின்றக்குள்ளேயே போகல. நான் அந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் நல்லது கெட்டதுக்குள்ளேயே இப்போ போகாதீங்க தயவு செய்து. ஜஸ்ட் கேளுங்க. குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, லிவர் கெட்டுருச்சு, மேஜிக் பண்ணி சரி பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆஹா பவர் தான் இருக்கேன், மறுபடியும் குடிப்போன்னு குடிப்பீங்க. அவ்வளோதானே? எஸ் ஆர் நோ? இறைவன் எப்படி உங்களுக்கு அந்த பவரை கொடுப்பாரு? அப்போ உண்மையான பவர்ன்றது ஹீல் பண்ணுறதா, அறிவு கட்ட முட்டா பையிலே குடிச்சா இது பிரச்சனை வரும், குடிக்கிறத நிறுத்துன்ற அந்த அறிவு பவரா? நாலேஜ் இஸ் த ஆக்சுவல் பவர், யுவர் விஸ்டம் இஸ் தி ஆக்சுவல் பவர். 1000 கோடி பவரா இல்லை அறிவு பவரா? சரி, அறிவே இல்லாமல் 1000 கோடி பணம் கொடுக்குற என்ன பண்ணுவீங்க? 10,000 கோடி ஆக்கிடுவீங்க. நீங்கள் அழிச்சிருவீங்க கொஞ்ச நாளில். ரொம்ப நல்ல அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வெறும் 1 ரூபா கொடுக்குறேன், என்ன பண்ணுவாங்க? அவன் என்ன வேணா பண்ணுவான் அந்த 1 ரூபாயை வச்சு, என்ன வேணா தே கேன் டூ. தட் இஸ் த பவர் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம். அறிவை முதலில் கற்றுக்கொள். அறிவு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள். முதலில் சிற்றறிவில் தொடங்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிறது பூரா சிற்றறிவு. பிறகு பேரறிவில் பயணம் செய். சிற்றறிவு என்பது கற்றுக்கொள்வது, பேரறிவு என்பது கற்றுக்கொண்டதை மறப்பது. பேரறிவில் நீ பயணம் செய்ய வேண்டும் என்றால் தைரியமும் வேகமும் துணிச்சலும் ஜாஸ்தி இருக்கணும், இல்லைன்னா பேரறிவுக்குலாம் போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் கொடூரமாக இருக்கும், அடி குண்டக்கு மண்டக்கு விழுகும், சுற்றி சுற்றி அடிப்பாங்க. தைரியமாக தாங்கி நிற்கணும், வலிக்கும் கொஞ்சம் இருந்தாலும் நிற்கணும். இப்போ இது என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கூடாது, ஏதாவது வாழ்க்கையில் அப்ளை பண்ணி மாற்றணும். நீங்கள் மற்றதெல்லாம் மதிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பாதையிலே வர உங்களுக்கு பணம் தானே பெருசு. இத்தனை லட்சம் செலவு பண்ணி வரானே, அதுக்காவது நம்ம வாழ்க்கையை ஏதாவது மாற்றுவோம். அப்படியாவது ஒரு முடிவு எடுங்க, ஏதாவது அப்படியாவது ஒரு முடிவு எடுங்க. உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேன்னா எனக்கு பணம் கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்க, அதை விட்டுருங்க. காலம் ஃபுல்லாக உட்கார வச்சு சோறு போகிறதுக்குலாம் ஏகப்பட்ட வீடு இருக்குது, அதை விட்டுருங்க. உயிருக்கு உயிராக பார்த்துக்கிறது ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ அதுக்குள்ளே போகல.
நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ, தயவு செஞ்சு மாறுங்க. ஆப்ஷன் பி, ரெஃபர் ஆப்ஷன் ஏ. அப்படின்னா என்ன? தட்ஸ் ஸ்வீட் அண்ட் தட்ஸ் ஸ்மார்ட். வேற வழி இல்லை. இதை இறைவன் இப்படித்தான் சொல்கிறார். நீ திருந்தும் வரை உன்னை போட்டு துவைத்து எடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறார். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு இறைவன்? நீ திருந்தும் வரை உன்னை போட்டு நான் துவைத்து எடுப்பேன். திருந்துறதுனா என்னங்க? பிற உயிருக்கு கஷ்டம், பிற உயிருக்கும் வலிக்கும், பிற உயிருக்கும் தேவை, பிற உயிர் இப்படித்தான் இருக்கு, என் தேவைக்காக நான் இங்க பாருங்க, when the God blesses you financially, before raise your standard of living, just raise your standard of giving ன்றாங்க. when the God blesses you financially, before raise your standard of living, just raise your standard of giving. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் உன்னை பொருளாதார ரீதியாக அதிகப்படியாக ஆசீர்வாதம் செய்யும் போது அது உனக்காக இல்லடா முட்டா பையிலே, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, த பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பவர்னா என்ன? எனர்ஜின்னு அர்த்தம். பணமும் எனர்ஜி தான், பொருளும் எனர்ஜி தான், ஃப்ரிட்ஜு எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி. வேற வேற வைப்ரேஷனில், வேற வேற மாடுலேஷனில், வேற வேற மாலிக்யூல்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்ககிட்ட எது அதிகப்படியாக இருந்தாலும் இறைவன் எது கொடுத்துருக்கிறாருன்னா, என்ன இப்படியே டெய்லி வச்சு வேடிக்கை பார்க்குறக்கா? இருக்கா இருக்கா பத்திரமா இருக்கா, வெளியே அது கரெக்டாக இருக்கா, கார் கரெக்டாக இருக்கா, டயர் கரெக்டாக இருக்கா? செத்து போயிடுவீங்க சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில். என்ன செக் பண்ணுறதுக்கு வந்தீங்களா? இறைவன் படைச்செல்லாம் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா? என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்கள்? எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி A to Z கால்குலேஷன் பண்ணி A to Z எல்லாம் பண்ணி ஆடிட்டிங் கடவுளே கரெக்டாக இருக்கு கடவுள். அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்கள்? வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை மூச்சு விட்டீங்கன்னு தெரியுமா? ஓகே, இதுக்கப்புறம் எத்தனை மூச்சு விட போறீங்கன்னு தெரியுமா? எங்கே வேணாலும் நிறுத்திடுவார், அதுதான் தெரியுமா? அப்போ எங்கே வேணாலும் நிறுத்த போறாருன்றதை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும். இதுதான் கேம். புத்திசாலி என்ன பண்ணுறான்? வள்ளலார் தெளிவாக சொல்றாரு, எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றிக்கண்ணை திறந்து விடு. ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணு. வார்த்தையை கவனிங்க. எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? அது என்னமோ பண்றாங்கிறார். எங்கேயோ போ, என்னமோ பண்ணு, தயவு செஞ்சு இதை திறந்துருங்கிறார். ஏன்னா அப்பதான்டா உண்மை தெரியுங்கிறார். அதுவரை உன்னால் உண்மையை காணவே முடியாது, உன்னை அது ஏமாற்றிக்கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார். எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்கிறார். என்ன சொல்றாரு? எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள். அப்படின்னா என்ன? ஏதாவது பண்ணி தொடடாங்கிறார். அதை அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம அது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை திறக்கணும்னு நீங்கள் போராடாதீங்க. எப்படி பிறரை கேர் பண்ணணும், எப்படி பிறருக்கு தர்மம் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் எவ்ரிதிங். ஐ எம் டேம் ஷூர் அபவுட் இட். ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார் வள்ளல் பெருமான். என்ன சொல்றாரு? தயவுங்கிறாரு. தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடா நிலை என கலித்த அருட்பெருஞ்சோதிங்கிறார். என்ன சொல்றாரு? தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடா நிலை என கலித்த அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா என்ன? மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் கஷ்டம், கவலை, வேதனை, வலி, துக்கம், துயரம். ஆனால் இவங்களெல்லாம் இத்தனை டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த பதவியை கொடுக்குறாரு, சிவ பதவியை கொடுக்குறாரு. வள்ளல் பெருமானுக்கு பாருங்க, எச்சோதனையும் இயற்றாது எனக்கு அச்சோ என்று அருளி அருட்பெருஞ்சோதியா. என்ன சொல்றாரு? எச்சோதனையும் இயற்றாது எனக்கே அச்சோ என்று அருளி அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா என்ன? இவங்க இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அந்த பதவியை கொடுக்குற, நான் ஒரு கஷ்டமே படலை, அப்போ எனக்கு போய் அச்சோ ஐயோ பாவம் இந்த புள்ள கஷ்டப்படுவேன்னு சொல்லி கொடுத்துட்டாரன். எப்பேற்பட்ட வார்த்தைங்க இது! எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை! எதனால கொடுத்தாரு? எதனால கொடுத்தாரு? அதான் கேள்வி. தயவினால் நான் பெற்றேனேங்கிறாரு. என்ன சொல்றாரு? தயவு. என்ன சொல்றாரு? தயவு. கத்தி பேசுறதுனால தயவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எப்படி வேணாலும் கன்வே பண்ணலாம் தயவோட. தெரியுமா உங்களுக்கு? மிரட்டுனா தயவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க லாங்குவேஜுக்கு புரிகிற மாதிரி பேசுறது தயவு தான். தெரியுமா உங்களுக்கு? ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பேர் தயவு இல்லை. அந்த உயிருக்கு எப்படியாவது உணர்த்தினும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் தயவு. வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, அவங்க சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லி திருத்துவேன் அப்படின்னு கேட்கலன்னா கெஞ்சி திருத்துவேன், அப்படின்னு கேட்கலன்னா அடித்து திருத்துவேங்கிறார். அப்புறம்
கையில் காலில் விழுந்தாதான் அப்புறம் திருத்துவேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மீண்டும் அடுத்த பிறவியாவது எடுத்து வந்து திருத்துவேன். ஆனால் திருத்துவேங்கிறார். இவர் எங்கே மாறினார்? இடையில எங்கேயாவது ரூட் மாறினாரா? இவருடைய நோக்கம் எங்கேயாவது செதறிச்சா? இவரோட மைண்ட் செட் எங்கேயாவது மாறிச்சா? எங்கேயுமே மாறாது. ஒன்றில் மட்டும் தெளிவாக இருந்தார். என்ன? இவனுக்கு இதை எப்படியாவது புரிய வைக்கணும், இவன் இதை எப்படியாவது உணரணும். இவன் போகிறதுக்குள்ளே அதை உணர்ந்தான். ஏன்னா தெரியும், பாதாள உலகம் என்ற ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் உங்களது ஆன்மா நீங்கள் அதிக பாவங்கள் செய்து அங்கே கொண்டு போய் பூட்டி வைக்கும்போது சோழி சுத்தம், வெளியவே வர முடியாது, வெளியவே வர முடியாது. அப்போ என்னங்க இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப கேவலமாக, ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மோசமாக பிறவி இருக்கும். உங்களை நான் பயமுறுத்தவில்லை, பார்த்ததனால் தான் சொல்கிறேன். சத்தியமான உண்மை. ஆன்மீகத்தில் மட்டும் பொய் சொன்னால் தண்டனை மிகவும் கொடூரமாக இருக்கும். உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் சொல்கிறேன். இப்படி இங்கே ஒரு உலகம் இல்லை. என்னோட சீரியஸ்னஸ்லேயே புரியலையா? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு ஏதாவது? நான் எங்கேயாவது டொனேஷனை பற்றி பேசுகிறேன்னா? நான் எங்கேயாவது என் பேரை வந்து புகழ்ந்து பேசுங்கன்னு பேசுகிறேன்னா? எங்கேயாவது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நாளையிலேருந்து இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு நான் என்ன பேசுகிறேன் உங்கள்கிட்ட? இது உண்மை இல்லைப்பா, மாட்டிப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சுகமாகவே போயிட்டுருக்கோம். இறைவன் இப்போ உங்களை ப்ளஸ் பண்ணல, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாருன்னா உங்களை ரொம்ப சோதிக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ண போகிறான், என்ன முடிவு எடுக்க போகிறான், எதை நோக்கி போக போகிறான், தேருவானா மாட்டானா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வழி நடத்தினால் அவர் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சோதனை வரும், அப்பயும் அதே நிலையிலேயே இருக்கணும், அந்த சரணாகதி நிலையிலேயே இருக்கணும். தேங்கி நின்று விடுவதல்ல, சரணாகதி நிலையில் செயல்படுவது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சரண்டர்ன்றது வேலை வெட்டி செய்யாமல் இருக்கிறது இல்லை. சரண்டர்ன்றது என்னன்னா முழுமையான நம்பிக்கை என்ற அர்த்தம். சரண்டர்னா என்ன? முழுமையான நம்பிக்கை. நான் என்ன நம்ப சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை நம்பவே வேணாம், நீங்கள் என்னை நம்பவே வேணாம். நான் உங்களை யார் நம்ப சொல்கிறேன்? நான் தான் ஒரு வீணாக போனவன் நானே சொல்கிறேன். நீங்கள் என்ன என்னைய சொல்கிறது? நானே சொல்கிறேன் நான் ஒரு வீணாக போனேன். நான் உங்களை யார் நம்ப சொல்கிறேன்? அவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவன்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா பணம் இல்லை. அந்த 10 லட்ச ரூபா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவ்வளோ அன்பாக, தயவோட, பணிவாக, கைண்டாக வந்து இது எனக்கு வேண்டவே வேண்டாம், அதிகமாக சொத்து இருக்குது, இறைவனை நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்காரு, உங்கள் பிள்ளையோட கல்யாணத்தை நீங்கள் பாருங்கன்னு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அவர் யார் உங்களுக்கு? அவர் தான் கடவுள். அப்போ கடவுள் தன்மையை மேஜிக் பண்ணால் அடையலாமா, தர்மம் செய்தால் அடையலாமா? சிம்பிள். மேஜிக் பண்ணுறவன் கடவுளா, தர்மம் பண்ணுறவன் கடவுளா? மேஜிக் பண்ணுறவனுக்கு பேர் மெஜிஷியன். மேஜிக் பண்ணுறவனுக்கு பேர் என்ன? நீங்கள் மெஜிஷியனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, தர்மவானாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தர்மம் செய்பவன் தான் இறைவனாக இருக்க முடியும். ப்ரூவ் பண்ணிடலாமா எப்படின்னு? பஞ்சபூதங்களுக்கு ஏன் அவ்வளோ வலிமை? எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துட்ருக்கு, அதனால தான் அதுக்கு அவ்வளோ சக்தி. நிலம் அது பாருங்கள், பறந்து விரிந்து நீ எவ்வளோ மண் போட்டாலும் ஏற்றுக்குது, எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் போட்டாலும் ஏற்றுக்குது. அப்பப்போ ஒரு காட்டுது, ஏன்னா அந்த சுழற்சி இருந்தால் தான் மறுபடியும் அந்த நிலைக்கு வர முடியும்னு. பட் அது பாருங்கள், அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பாருங்கள். காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? சூரிய வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? மனுஷன் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இயற்கையோட கலக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ இயற்கை மாதிரி இருந்தால் தானேங்க நீங்கள் இயற்கையோட கலக்க முடியும். நீங்கள் இயற்கைக்கு ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா எப்படிங்க இயற்கையோட கலக்க முடியும்? எதோ நியாயமாக கேட்குறேன்னா, எதாவது தப்பாக கேட்குறேன்னா? அப்போ காப்பி அடிங்க இயற்கையை. இயற்கை என்ன பண்ணுது? கொடுக்குது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குது. அதை கற்றுக்கணும்ல நம்ம. ஏன் கொடுப்பதை பற்றி மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், கொடுப்பவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். பிறர் நலம் நாடுபவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். பிறர் துன்பத்தை நினைத்து வருந்துபவன் தான் இறைவனாக இருக்க முடியும். பிற உயிர்களின் கஷ்டத்தை நினைச்சா அந்த உயிர்களுக்கு வேணுங்கிற உதவி செய்கிறவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். இன்னைக்கு சொல்கிற வெளிப்படையாக பேசுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உபகார சக்தி ஆக்டிவேட் ஆகட்டும், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடும். அதெல்லாம் ஒரு மேட்ரு, என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் பண்ணுறதுக்கு தோணாது உங்களுக்கு. ஏன்னா அதை பண்ணி கிடைக்கிற சுகத்தை விட சும்மா இருக்கிறதுல வேற ஒரு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு.
சும்மானா என்ன, மனம் சும்மா இருக்கிறது. ரமண மகரிஷி மனம் சும்மா இருக்கும், கை கால் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இந்த நிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? மனம் சும்மா இருந்தால் உடல் அசைவற்று போகும் தான் உங்களுக்கு தெரியும். ரமண மகரிஷி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். மனம் வேலை செய்யாது, கை கால் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எப்படிங்க இது? இப்போ எந்த நிலையங்க அந்த மனுஷன் அடைஞ்சிருக்காப்புல? அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் ரெண்டாவது. இப்போ நான் உங்களை போக சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, இன்னொரு உயிரை கொஞ்சம் கவனி, இன்னொரு உயிருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை புரிஞ்சுக்க. இன்னொரு உயிரும் விஷயம் தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓவர் அறிவாக பேசாத. அந்த அறிவு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கூட அந்த உயிருக்கு இருக்காது. அறிவை அதிகம் பயன்படுத்தாத, இதயத்தை பயன்படுத்து. அது எப்படி அறிவை பயன்படுத்தாத இதயத்தை பயன்படுத்துறது? மனைவி ஒரு தவறு செய்திருப்பாள் என்பது கணவனுக்கு தெரியும். அவள் செய்த அந்த தவறை வைத்து நீ செஞ்சது தப்பு 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 நீங்க செத்து போயிடுவாங்க சீக்கிரம். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல அறிவு சொல்லும், கால்குலேட் பண்ணும். மூளை எப்பயும் கால்குலேஷன் தான் வேலை. இதயம் சொல்லும், மூளை சொல்லும் அவள் பண்ணது தப்பு, அவளை பழிவாங்குன்னு சொல்லும். இதயம் என்ன தெரியுமா சொல்லும்? விடுறா, என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டிடாவ. என்ன சொல்லு இதயம்? சொல்லுதா சொல்லியா? உங்களுக்குலாம் சொல்லுதா? அப்படி இல்லை சொல்றது இல்லையா? முக்கியமான சில நேரங்கள் வரும்போது இதயம் பேசுதா பேசலையா? ஆனால் ரொம்ப சட்டில்டாக பேசும், ரொம்ப நுட்பமாக பேசும். என்ன பண்ணும்? நுட்பமாக பேச, அதிகமாக பேச. இது கஷ்டம் தானே? இது பண்ணலாமா? அதை those who dare to follow their heart, this nature will start to show her secrets. அப்படின்னா என்ன? எவன் ஒருவன் மூளை சொல்வதை நிறுத்திவிட்டு இதயம் சொல்வதை அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறானோ, இது அப்போ அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வேணும், பொறுமை ரொம்ப ஜாஸ்தி வேணும், அதிகப்படியான டேரிங் குவாலிட்டி இருந்தால் தான் இதயம் சொல்கிறத கேட்க முடியும். இதயம் சொல்வதை எவன் ஒருவன் அதிகமாக கேட்க ஆரம்பித்து விடுகிறானோ, இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும். இதயம் என்பது அநாகதம், அநாகதம் என்பது அன்பு சம்பந்தப்பட்டது, கருணை சம்பந்தப்பட்டது. இந்த உலகமே கருணையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கருணையை பற்றின கான்செப்டையும் ஞானத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இங்கே கருணை வரணும். இங்கே கருணை வந்துச்சுன்னா அந்த கருணையோட கனெக்ட் ஆயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ சிம்பிள். காமம் அதிகமாக தோன்றுகிறதா? மூலாதார சக்கரம் ரொம்ப ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பதட்டம் படபடப்பு ஜாஸ்தி இருக்கா? ரூட் சக்கரம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசரா. அப்போ ஒவ்வொரு சக்கரமும் என்னன்னா உங்களுடைய பிளாக்கேஜஸ். பதட்டம், படபடப்பு, பொறாமை குணம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, 10 விதமான துர்க்குணங்கள். சுருக்கமாக சொன்னா ஆணவம், கண்மம், மாயை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அகங்காரம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அறியாமை. லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். என்ன அறியாமைனா என்ன? பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ இங்கே என்ன இது இருக்குது, இங்கே என்ன பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குன்னு லைட்டை போட்டால் பாம்பு இல்லை கயிறுன்னு தெரியுது. அப்போ முன்னாடி எதனால பயம் இருந்தது? தவறான புரிதல், அதனால் பயம் இருந்தது. இப்போ ஏன் பயம் போயிருச்சு? மிகச்சரியான புரிதல், அங்கே கயிறு இருக்குன்றது தெரிஞ்சு அதனால் பயம் போயிருச்சு. இப்போ உச்சகட்ட மெயினான புரிதல் இருக்குது. அது என்ன தெரியுமா? இங்கே பாம்பு இல்லை, கயிறு இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, இங்கே வீடே இல்லை. இது ஹையஸ்ட், இது ஹையஸ்ட் விஸ்டம். எப்போ இந்த குரோத்துக்கு நம்ம போகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போங்க போகிறது? ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? எதுவும் வராதுங்கிறாங்க. நீ 100 கோடி முறை வாசி யோகம் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. துப்பிட்டார் சிவவாக்கியார். என்ன பண்ணுறாரு? தூண் ஒரே துப்பா துப்பிட்டார். ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்கும். வருமாடா அவன் கஷ்டத்துக்கு? வராதுங்கிறார். அப்ப எது வருன்றாரு? ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. பாருங்க என்ன மாதிரி வார்த்தைங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த தர்மம் டக்குன்னு டான்னு டைமுக்கு வந்து நிற்குமா? எப்படி தெரியுமா நிற்கும்? இப்போ உங்களை எவனோ ஏதோ ஒன்று பண்ண போறான்னா கூட நீங்கள் அதிக தர்ம செயல்களை செய்திருக்கும் போது இறைவனினோட செல்ல குழந்தையா மாறிட்டதுனால அவனோட மைண்டுக்குள்ளே பூந்துருவார். இது நம்மளாம் பூர முடியாது. மேஜிக் நம்ம பண்ண முடியாது, இறைவன் தான் பண்ண முடியும். நம்ம அகங்காரம் மட்டும்தான் பண்ண முடியும், மேஜிக்லாம் பண்ண முடியாது. அவன் மைண்டுக்குள்ளே பூந்து மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருவார்.
அப்போ அந்த நல்ல முடிவு எடுக்கணும்னா தர்மம் இருக்கணும், தர்மம் இருக்கணும்னா உபகார சக்தி வேணும், உபகார சக்தி இருந்தால் இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த செயல் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களை பாதுகாக்கிறது ஒன்றே ஒன்று தான். இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக பிடித்து கொண்டது. தசபாகம்னு சொல்லுவாங்க. 10%, 3%லேருந்து 10% தர்மத்துக்கு கொடுத்தே ஆகணும். 50 கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்க காணிக்கை காணிக்கைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? அவன் எங்கேயோ கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க, இல்லை தேவாலயத்துக்கு கொடுக்குறதுனால நல்லா இருக்கான். நம்ம எங்கே கொடுக்குறோம்? நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அவன்கிட்டயாவது எதாவது பேசினா இவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கலான்னு தான் மைண்டு போகுது. அப்படித்தானே போகுது. ஒரு 5 நிமிஷம் யார்கிட்டயா பேச இந்த உயிருக்கு என்ன கொடுக்கலாம் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சாபம் விடுவோம். அப்புறம் பொய் சொன்னீங்கன்னா சத்தியமாக சாபம் விடுவோம். உண்மையை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் கஷ்டத்தில் இருந்தால் தான் கொடுக்கணுன்றதே முதல்ல தவறான கூற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுப்போமா, இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது, இறைவன் ஏன் இன்னும் உங்களுக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் இருக்கும்போது இன்னும் நிறையா வேணும், மற்றவனுக்கு இருக்கும்போது நீங்கள் நிறையா கொடுக்க மாட்டீங்க. இப்படி வச்சுப்போமா? இது நியாயமாக படுதா? இன்னும் நீ நல்லா வச்சுக்க இறைவா, இன்னும் நீ நல்லா வச்சுக்க. சரி, நீங்கள் மட்டும் அப்படி நினைக்கிறீங்க, இன்னொருத்த அப்படி நினைக்கக்கூடாதா? நினைக்கலாமா, நினைக்கக்கூடாதா? சரி, அப்போ அவர் அப்படி நினைக்கிறாருன்னா யார் செய்யணும்? நீங்கள் தானே செய்யணும். கஷ்டத்துல இருந்தால் உதவி பண்ணுறாங்க. அவனே நல்லா தானங்க இருக்கான். அவன் நல்லா இருக்கான், உங்களுக்கு லெட்ரு போட்டானா, தந்தி அடித்தானா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அறியாமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கிறான். உண்மையை உணராதவன் எல்லாருமே பஞ்சாயத்தில் தான் இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஞானி. என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உயிர் நல்லா இருக்கணுன்றதுலாம் உச்சக்கட்டம். நான் அந்த அளவுக்கு போகணும்னு நான் சொல்ல. என்கிட்ட 100 இருக்குன்னா 99 எடுத்துக்கிறேன், ஒன்னையாவது கொடுக்குறேன். இதைத்தான் கற்றுக்குங்கன்ற. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு தேவையான பொருள் போக அதிகமாக இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மாக்கு தேவையானது போக அதிகமாக ஒரு இட்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கனாலும் யூ ஆர் நவ் இன் டேஞ்சர்ன்ற நான். ஏன் சார் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருமான்னு கேட்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இட்லி உங்களுக்கானது இல்லைங்கிறேன். யூ கெட் மை பாயிண்ட் ஆர் நாட்? அதிகமான பொருளை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேக்காக அன்பு காட்ட ஆரம்பிப்பா. அது எதுவுமே உண்மையாக இருக்க நீ கண்டுபிடிக்கவே முடியாது. நீ கோடீஸ்வரர் எல்லா கோடீஸ்வரன்ட்டையும் போய் கேளுங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பஞ்சாயத்து என்னென்னா நல்லவன் அவன் கெட்டவன் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களால. ரொம்ப நடிப்பாங்க. நல்ல மனுஷனை பார்க்குறது இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் நிறைய பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. எங்களை மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறவனை கூட பேரை கெடுத்து, மானத்தை கெடுத்து, மரியாதையை கெடுத்து, கேரக்டர் அசாசினேஷன், அதுக்கு பேர் என்ன? நான் அதுக்கெல்லாம் தயார் நிலையில் தான் இருக்கேன். நம்மெல்லாம் நீங்கள் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நான் தைரியமாக நிற்பேன். தெரியுமில்ல உங்களுக்கு? நான் பண்ணலைலாம் சொல்ல மாட்டேன், பண்ணதை பண்ணன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஆமாம் பண்ணேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்பேன். என்ன கேட்பேன்? இந்த தைரியம் வருமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் எப்போ போகிற? நீங்கள் இவ்வளோ தூரம் போனீங்கன்னா தான் கொஞ்சம் நஞ்சமாக தைரியமாக நிற்க முடியும். உங்கள் தத்துவத்தில், உங்கள் சித்தாந்தத்தில், உங்கள் கொள்கையில் சட்டப்படி அது சரியாக இருக்குது, சட்டப்படி எல்லாமே சரியாக இருக்குன்னா மான மரியாதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? மான மரியாதை எதுக்கு உங்களுக்கு? மனுஷனாக பிறந்தோடனே மான மரியாதை போயிடுச்சு. 10 விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனால தான் மனுஷனாகவே பிறந்திருக்கீங்க. இதில் என்ன நான் ரொம்ப நல்லவன், இதில் என்ன அவன் ரொம்ப கெட்டவன்? எப்பயுமே பாருங்கள், உங்களோட மைண்ட் செட் பூரா எப்படி இருக்குன்னா அவன் கெட்டவன் அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் பார்க்குறீங்க. உங்களோட மைண்ட் செட்டை நல்லா கவனித்து பாருங்களேன். செல்ஃப் அவேர்னஸில் நான் ரொம்ப யோகியன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், இவனுங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க, இப்படி தான் பார்க்குது. என்னைக்காவது உங்கள் மைண்ட் செட்டு என்னைக்காவது ஒரு நாளாவது நான் எவ்வளோ பெரிய அயோக்கியன், எவ்வளோ கேவலமான ஒரு பிறவி, இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நான் எதை கற்றுக்கலாம், இப்படி பார்த்துருக்கா ஒரு நாளாவது உங்கள் மைண்ட் செட்டு? நீங்கள் எப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறீங்க? ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. இப்போ நம்ம வேலை என்ன?
ஒரே வேலை தான், இன்க்ரீஸ் யுவர் கைண்ட்னஸ். தயவை வளர்த்துக்கங்க. கஷ்டத்தில் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய உயிரினங்களுக்கு இங்கே நிறைய தேவைப்படுது. மூளையை இதுக்காவது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்காதீங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம். எனக்கு ஆஸ்திரேலியன்லாம் ஃபுல்லாக தெரியாது, ஆஸ்திரேலியாவோட சட்டத்திட்டம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியாது. நீங்கள் தான் இங்கே இருந்திருக்கீங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட், ஹவு டு யூஸ் திஸ் பிளடி பிரெயின் டு ஹெல்பிங் அதர்ஸ் இன் எனி வே. இன் எனி வே நல்லது பண்ணுறதுக்கு தானங்க தைரியம் வேணும். யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூட நான் பாட்டுக்கு வீட்டில் வாழ்ந்துட்டு வீட்டில் செத்து போயிடுறேன்னு நினைக்கிறீங்களா? பாராட்டுறேன், எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 100 ஜென்மம் எடுப்பீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுத்துக்கிறேன். பிரச்சனையே இல்லாத மாதிரி போகும், தொல்லையே இல்லாத மாதிரி போகும். ஆவியாக மாறிட்டீங்கன்னா கொடுமையை அனுபவிப்பீங்க. டைம் போகவே போகாது. கத்துவீங்க, கதறுவீங்க, மரண ஓலங்கள் அதிகமாக கேட்கும், க்ரீப்பிங் சவுண்ட்ஸ் கேட்கும். ஒன்றையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. மனசை இந்த உடலில் இருக்கும் போதே பக்குவப்படுத்த முடியல. நீங்கள் பேயா மாறிட்டீங்கன்னா எங்கே போய் பக்குவப்படுத்துவீங்க? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பொருளை இந்த கையால் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் தொட்டு மூவ் பண்ணி ஏதாவது தொட முடிஞ்சதுன்னா தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பல ஜென்மம் கழிச்சு மனித உடலை கொடுத்துருக்காங்க. இந்த உடம்பு இருந்தால் தான் ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணி ஏதாவது தர்மம் பண்ணி கர்மத்தை அழிச்சு இறைவன்கிட்ட போக முடியும். நீ எதுவுமே பண்ண மாட்டீங்க, பொருள் சேர்க்கறதுல மட்டும்தான் இருக்கீங்க. சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பொண்டாட்டியை சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பிள்ளையை சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைய சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான சுகம் என்பது இறைவனின் திருவடிகளை சேருவதுன்றதை நீங்கள் கடைசரி கற்றுக்கவே இல்லை. பிறவா நிலை வேண்டும் இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். அதைத்தானே கேட்கணும். அடுத்த ஜென்மத்தில் இவளே எனக்கு பொண்டாட்டியாக வேணும் இப்படியா கேட்பீங்க? எவனாவது ஒரு லோடு மண்ணை வாரி உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிறது சும்மா இருக்க மாட்டான். வாயை வச்சுக்கிட்டு போய் இதை வேற டெய்லி இப்படி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டி அமைய டே 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 அவசரப்படாதரா, இவளே எனக்கு 7 ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்மத்துக்கு இல்லை, 7 × 7 = 7 7 என்னங்க 49 ஜென்மத்துக்கு இவளே பொண்டாட்டியா. எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லலாம், கடவுள்கிட்டையும் போய் அதே பொய்யை சொல்லுவீங்களா? நீங்கள் புருஷங்கிட்ட போய் சொல்லலாம், சிவபெருமான்கிட்ட போய் அதே பொய்யை சொல்லுவீங்களா? எங்கே அவர் நல்ல மூடில் இருந்தாருன்னா குழந்தை ஏதோ தெரியாமல் பேசுகிறாம ஏதோ நல்ல மூடில் இல்லை, அவருக்கு அவர் பொண்டாட்டி பார்வதி கூட ஏதோ பஞ்சாயத்துன்னு வச்சுப்போம். நீங்கள் போகிற நேரத்தில் அவருக்கு மூடு கொஞ்சம் சரியில்லை, 7 ஜென்மத்துக்கு இவளே என் பொண்டாட்டியாக இருக்கட்டும், சரி ஆக கடவுதுன்ட்டாரு. அப்புறம் என்ன ஆகும்? சோழி சுத்தம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்குன்னு இதனால தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை, கண்டதை ஏதாவது பேசி தொலைஞ்சிட்டிங்கன்னா அப்போ அதுக்கு அனுபவிக்கணும். மனதால் நினைத்ததற்கு மனதால் வலிவேதனை அனுபவிக்க வேண்டும், உடலால் நினைத்ததற்கு உடலால் செய்ததற்கு உடலால் வலிவேதனைகளை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நினைத்ததற்கும் கர்மா உண்டு, பேசியதற்கும் கர்மா உண்டு, செயல்படுத்தியதற்கும் கர்மா உண்டு, நீங்கள் விடுற ஒவ்வொரு மூச்சுக்கும் கர்மா உண்டு. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மூச்சை கூட விட மாட்டீங்க, கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிரீத்திங் இஸ் கெட்டிங் கவுண்டட். உங்கள் வார்த்தையோட வலிமை தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வார்த்தை தேவையெல்லாம் பேச மாட்டீங்க, ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே நடக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எவன் ஒருவன் தனது மூச்சில் இருக்கக்கூடிய அந்த ரிதமை பிடிச்சிடறானோ 20-25 டைகரோட வலிமையை ஃபீல் பண்ண முடியுமா ஆரம்ப காலகட்டத்தில்? அப்புறம் இறைவனே உணர முடியுன்றாங்க. 20-25 புலியோட வலிமைனா என்னங்க? என்னங்க ஒரு புலியை உங்களால் சமாளிக்க முடியுமா? நம்ம இங்கே கொட்டை எடுக்கிற புலிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரசம் வைக்கலாமா அதை வைக்கலாமா இதை. ஒரு புலியை எப்படி நீங்கள் 20-25 புலியை நீங்கள் மேனேஜ் பண்ணி என்ன விளையாட்டாது? இதை சொன்னால் நம்மளை கிறுக்குன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? பைத்தியம் ஏதோ உளறிட்டு இருக்கு லூஸு. சரிடா, நான் பைத்தியன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன்டா, நீ எப்படா ஏற்றுக்க போகிற? நான் பைத்தியன்றதை அவன் ஏற்றுப்பான், அவன் பைத்தியன்றதை அவன் ஏற்றுக்கணும். யார் ஏற்றுக்கணும்? இந்த உலகமே ஒரு மென்டல் அசைலம், இங்கே சுற்றிட்டு இருக்கிறவன் பூரா மென்டல்ஸுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க.
ஒவ்வொருத்தரும் நான் சரியானவன்ற மைண்ட் செட்டோடய இந்த மென்டலுங்க சுற்றிக்கிட்டு இருக்குதான். புரியுதா? ஏதாவது இந்த மென்டலுங்க பூரா நான் சரியாக இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், நான் பெஸ்ட்டாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், என்கிட்ட இது இருக்கேன், இப்படியே ஒவ்வொரு மென்டலும் சுற்றிக்கிட்டு இருக்குதான். உலகமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுங்கிறாரு. இதில் இந்த பைத்தியம் அந்த பெரிய பைத்தியத்தை பார்த்து இந்த இவன் பைத்தியம் மாதிரி செயல்பட, ஆடா அறிவு கட்ட முண்டை, நீயே ஒரு பைத்தியம் தான்டா, இன்னும் அவனை பார்த்து வேற பைத்தியம்ங்கிற. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு அழகாக நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கிட்டு, ஒரு காஸ்ட்லி காரில் போயிட்டா புத்திசாலின்னு நினைப்போம் எல்லாத்துக்கும். அப்படித்தானே? போகிற வழியில் நல்லா போயிட்டுருக்கு, முன்னாடி போகிற 2 டயர் மட்டும் கழண்டு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டூ? அதுக்கப்புறம் வாட் வில் யூ டூ? போக வேண்டியதான். 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது 2 டயர் மட்டும் கழண்டு ஓடுதுன்னா உங்கள் மனநிலையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இப்போ அந்த டயர் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் திறமையா இறைவனின் அருளான்னு கேட்குறேன். என்னங்க இப்படி பார்க்குறீங்க? பதில் சொல்லுங்கள். அப்படி வச்சுக்கலாமா? இல்லை கார் சர்வீஸ் பண்ணவன் நல்லா நட்டு போல்ட்டு டைட் பண்ணியிருக்கேன், அப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு சரியான பதில் சொல்லுங்கள். இல்லை எனக்கே அப்பப்போ குழப்பம் வருது. ஏது இறைவனின் அருளா, நட்டு போல்ட்டு கரெக்டாக மாட்டினனோட அருளா? அவன் நட்டு போல்ட்டை நல்லா மாட்டினாலே இறைவன் அருள் பண்ணியிருக்கணும். அவன் பொண்டாட்டி வீட்டில் சண்டை போட்டு வந்து 2 போல்ட்டை மட்டும் ஆடா போவாங்கடா. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்தது. இறைவன் அருள் எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறதுக்கு. ஒரு முக்கியமான தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். கார் எடுத்துகிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கார் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா என் கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன். கார்லாம் கொடுத்துட்டாரு. அது நல்ல ஒரு கார், நல்ல ஒரு காஸ்ட்லியான கார், நாட் ப்ரீமியம் கார், பட் ஓரளவுக்கு நல்ல கார், எஸ்யூவி டைப் கார். நான் அது ஒரு மேலே மலையெல்லாம் ஏறி இறங்கி 4 நாள் சுற்றிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு எல்லாம் போயிட்டு வந்து காரை கொடுத்துட்டேன். 1 வாரம் கழித்து கால் பண்ணுறாரு, குருநாதா என்ன பண்ணீங்க, எப்படி உங்களால் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம்? இப்போ டீசல் போட்டோம், போயிட்டு வந்துட்டேன். இல்லை முன்னாடி இருந்த லெஃப்ட் சைடு வீல்லேருந்து எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரலையா? டேய் என்னடா சொல்கிற, ஒரு பிரச்சனையும் வரலையாடா? இல்லை நீங்கள் கொண்டு வந்து விட்டதுலேருந்து பார்க்குற, வெளிநாடு போயிருந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன், அதில் 2 போல்டே இல்லை, எப்படி நீங்கள் மேலே ஏறி கீழே இறங்குனீங்கன்னு கேட்குறான். ஏதாவது புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு? 2 போல்டு இல்லாமல் லெஃப்ட் சைடு வீல், இப்போது 4 போல்டு இருக்குது, 1 2 3 4, இந்த 2 போல்டு இருந்தால் கூட மேட்ச் ஆயிரும். ஏன்னா ஓரளவுக்கு அதுவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த 2 போல்ட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என் கார் போய் இறங்கிருச்சு, உயிரோடு இருக்கேன் இப்போ. என்ன புரியுது உங்களுக்கு? சத்தியமாக நடந்தேன். நீங்கள் டவுட் பட்டிங்கன்னா அப்புறம் இப்போ ஒரு கால் பண்ணுவேன், நான் ஸ்பீக்கரில் போடுவேன். இப்போ நான் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ப்ரோ நீங்கள் உண்மையாகவே பெரிய மிராக்கள் தான் ப்ரோங்க. டே உன்னை கொன்றுவேன் நான். அவனே காரை கொடுக்கும்போது போல்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா செக் பண்ண போதா குறைக்கு 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பூரா நம்ம வாலண்டியர்ஸு பசங்களை கூப்பிட்டாங்க ஒரு ஈவெண்ட் விஷயமா பேசுகிறக்காக போயிட்டுருக்கேன். அங்கே போனால் போய் இறங்கினதுக்கப்புறம் சொல்கிறான் போல்டு. நான் பாருங்க ஒரு அதிலேருந்து இப்போ காரில் ஏறினாவே முதல்ல போல்டு இருக்கான்னு தான் பார்க்குறது. இல்லை டயரு அது அடுத்த கட்டம். இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா உலகம் போகிற வேகம் ஏஐலாம் வரதை பார்த்தா டயர் இருக்குமான்றது இப்போ டவுட்டாக இருக்குது. இறைவன் அருள் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள் எப்படி உங்களோட உழைப்புன்றீங்க? வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வரீங்க, கார் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, பாராட்டுறேன். வழியில் ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகலை, பூமி பொழந்து உள்ளே நீங்கள் போகலை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸாக பேசிகிட்டு இருக்கேன். எதுவுமே நடக்கலை. இதுதான் அருள். உட்காந்து சத்சங் கேட்டுட்டு இருக்கீங்க, பில்டிங் இடிஞ்சு உழுந்து உடையலை, டச் வுட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது இறைவன் அருளா இல்லையா? கொரோனாவில் நீங்கள் இன்னும் மவுத்தாகலை, உயிர் போகலை, உயிரோட தான் இருக்கிறீங்க. இறைவனின் அருளா இல்லையா? உங்கள் தாயும் தந்தையும் உடலுறவு வைத்து கொள்ளும் போது பல லட்சம் ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போச்சு. அந்த பல லட்சம் ஸ்பெர்ம்ஸில் பல கோடி ஸ்பெர்ம் உள்ளே போச்சு. அது அந்த பல கோடி ஸ்பெர்மில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் கருமுட்டிக்குள்ளே போச்சு. சாதனையா இல்லையா? இது இறைவனின் அருளா இல்லையா? குடிக்கிற தண்ணி உணவு குழாய் வழியாக சிறுநீர் பைக்கு போச்சுன்னா தான் இதான் மெக்கானிசம். இதுதான் இறைவன் அருள்ன்றேன். இதயத்தில் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதற்கு பெயர்தான் இறைவனின் அருள் என்று நான் கூறுகிறேன். அதற்கு பெயர் தான் இறையருள். அந்த அல்டிமேட் இன்ஜினியரிங் மைண்டுக்கு பேர் தான் இறை, அதுக்கு பேர் தான் ஞானம், அதுக்கு பேர் தான் டிவைன், அதுக்கு பேர் தான் பவர், அதுக்கு பேர் தான் சக்தி. நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிறக்கும் போதே பல லட்சம் பேரை கொன்னுட்டு பிறந்திருக்கீங்க. நீங்கள் கொலைகாரனா இல்லையா? இப்படியும் வச்சுக்கலாம். பல பேரை ஜெயிச்சுட்டு பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம், பல பேரை கொன்னுட்டு பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தான் அதை எப்படி ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம். பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்களோ வந்த வேலை முடிஞ்சுங்க, ஜெயிச்சிட்டிங்க. தன்மையை சொல்லுங்கள், ஆப்ஜெக்டை சொல்லாதீங்க. கடவுள் என்பது தன்மை, இட்ஸ் அ வெர்ப், இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அது ஒரு தன்மை, அது ஒரு தன்மை, அதை புரிய கண்ணில் காட்டுன்னு அப்படிப்பட்டவங்களாம் நீ காட்டுன்னு அவசியம். வேலையை பாடுறான்ட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். டைம் வரும்போது நீயே அவனுக்கு போய் ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உட்காந்து. அவனே திமிரில் பேசிட்டான், அதனால் வேலையை அவங்க வேலையை அவனை போய் மாற்றிட்டு இருக்கிறது. எத்தனையோ உயிர்களுக்கு அவசியம் தேவைப்படுது, எத்தனையோ உயிர்கள் ஆர்வமாக அதை கேட்குது. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லூஸுங்களுக்கு ஏன் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? டோன்ட் எவர் வேஸ்ட் யுவர் டைம் இன் அன்னெசரி திங்ஸ். தே வில் அப்சர்வ் யுவர் எனர்ஜி, தே வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. போட்டு நாஸ்தி பண்ணி உங்கள் நம்பிக்கையை கெடுத்து அவனுடைய குப்பையை பூரா உள்ளே தள்ளி உங்களை ரூட்டு மாற்றி விட்டுருவோம். பி ஸோ கைண்ட். கைண்டுனா முட்டாளாக இருங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்? கைண்டாக இருங்க. கைண்டாக இருங்கன்றது முட்டாளாக இருங்கன்றது ஒரே அர்த்தமா? கருணையாக இருங்க முட்டாளாக இருங்கன்றது ஒரே அர்த்தமா? கருணையாக இருங்க எவன் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கின்றது ரெண்டு ஒரே அர்த்தமா? ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதர்மம் என்ற ஒன்று நடக்கும்போது அந்த அதர்மத்தை நீங்கள் கேள்வி கேட்காமல் இருக்கீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. அந்த இடத்துல அந்த அதர்மத்தை எப்படி கேள்வி கேட்க வேண்டுமோ அந்த அதர்மத்தை கேள்வி கேட்கிற பேர் தான் கருணைன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உங்களெல்லாம் இப்போ நான் எப்படி தெரியுமா மாற்றணும்னு நினைக்கிறேன்? பிற உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை ஆட்களாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஏன் ப்ராஜெக்ட் ஏன் மிஷனுக்கு இல்லை, எனக்கு வேணுங்கிற சொத்து பத்தெல்லாம் நான் ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டேன். அருள் சொத்தை சொல்கிறேன். என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்கன்னா ஒரு 25,000 30,000 இருக்கும். இப்போ காட்டுறேன், வேணால் பாருங்கள், எல்லா அக்கௌண்ட்டையும் காட்டுறேன், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இறைவனுடைய அருளே அதுதான். என்னென்னா அக்கௌண்ட்டில் கோடியாக சொத்து இல்லை, ஆனால் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா எங்கேயாவது பண்ணிடுவார். எப்படி பண்ணுவார்னே தெரியாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் காட். அது என்ன தலையெழுத்தா இல்லை பிளஸ்ஸிங்கா தெரில, சேர்த்து வைக்கணும்னு நினச்சா மட்டும் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அது நம்ம புத்தியே எப்படின்னா, அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணம் இருக்குன்னாவே அந்த பணத்தில் யாருக்கு என்ன செய்யலாம், எப்படி சப்போர்ட் பண்ணலாம், இப்படி தான் புத்தி போகுது. அக்கௌண்ட்டில் அதிகம் பணம் இருந்தாவே கைகாலெலாம் நடுங்குது. எனக்கு என்ன இவ்வளோ பணம் இருக்குது, ஐயோ என்ன இவ்வளோ பணம் இருக்குது, பதட்டமாகுது, படபடப்பாகுது எனக்கு. அதான் 2-3 லட்சம், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு? நீங்கள் என்னங்க இன்னும் இவ்வளோ பணம் இருக்குது, என்ன இவ்வளோ பணம் இருக்குது, டக்குன்னு யாருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். ஒன்று கடன் வாங்கினவனுக்கு கடனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன், இல்லை எவனுக்காக தேவைப்படுறவனுக்கு அமுச்சு விட்ருவேன். ஆக மொத்தம் எப்படி இருக்கேன்? ஆனந்தமாக இருக்கேன். இப்போ நான் உங்களை அதே பண்ணுங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க, சொல்ல எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. வார்த்தையை கூட ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ வரங்க அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீர்களா மகாவிஷ்ணு எப்படியெல்லாம் பேசுகிறார், பார்த்தீர்களா? எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக்கொள் என்று கூறிய. டேய், நான் என்ன சொன்னேன் நீங்கள்? அப்போ அதனால் நான் ரொம்ப கான்ஷியஸாக தெளிவாக பக்காவாக பார்த்து 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 பேச வேண்டியதாக இருக்குது. மக்களுக்கும் அந்த முழு வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை. என்ன பெரிய சோம்பேறியாச்சு, என்ன வருதோ ஒரு தட்டு இப்படியா பேசியிருக்கிறாரு, உடனே கீழே கமெண்ட், இவன் மோசமானவன், இவன் தப்பானவன், இவன் நாசமாக போனவன், இவன் உருப்படக்கூடாது, இவன் விளங்கக்கூடாது, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவனை ஜெயிலில் போடுங்க, கை காலை உடைங்க, மாவு கட்டு போடுங்க. டேய், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மனிதனோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. தே ஆர் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃபேக் நியூஸ். ஒரு நியூஸில் எத்தனை சதவீத உண்மை எத்தனை சதவீத பொய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உண்டான மூல காரணம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறேன். எப்படி தெரியும்? இந்த தைரியம்லாம் வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இந்த சொசைட்டியை நினச்சி முதல்ல பயப்படாதீங்க. தயவு செஞ்சு பயப்படாது. ஒன்றும் பண்ணிட மாட்டானுங்க. நான் கேட்குறேன், இத்தனை நாள் பயந்துக்கிட்டே இருந்தீங்களே, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அதாகிடுமோ இதாகிடுமோ. பிறந்ததுலேருந்து இப்படி எத்தனை கேள்வி வந்திருக்கா வரலையா? எத்தனை பேனிக் அட்டாக் வந்திருக்கு, எத்தனை ஆங்ஸைட்டி வந்திருக்கு, இத்தனை நடந்திருக்குல்ல. இப்போ என் கேள்வி என்னென்னா, இத்தனை நடந்ததில்லை, எத்தனை டைம் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு? அப்படி நடந்ததுனால நீங்கள் நினச்சதுனால தான் நடந்தது. நீங்கள் தான் இழுத்தீங்க, அதை வேறு யாரும் இழுக்கல. ஊர் மேலே போகிற மாதிரியாத்தா என் மேலே ஏறாத்தா எங்கேயோ போகிறத கெடுத்துட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பதட்டம் படபடம் பட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல,
அப்படி எத்தனை டைமுங்க நடந்துருச்சு? அப்புறம் என்ன கருமத்துங்க அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? அதனால் என்னங்க யூஸ் இருக்குது உங்களுக்கு? அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? அப்புறம் ஏங்க அதை நினைக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? பழகிருச்சு. ஒரு 10 நிமிஷம் சிரித்து பேசினாவே இப்போ உங்கள் மைண்டு ப்ரீ ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. அதுவே அடுத்து கொஞ்ச நேரத்தில் எப்படி சோகமாயிரும், நம்மளே சோகத்துக்கு போயிடுவோம். இது ஒரு தத்துவமாகவே பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். டே ரொம்ப சிரிக்காதரா, அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். டே இந்த தத்துவம்லாம் எவன்டா கண்டுபிடிச்சிங்க? ஏன்டா சிரிக்கிறவனை நிம்மதியாக சிரிக்க கூட விட மாட்டீங்களேடா, அவனுக்கு எப்படா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்? பதில் இல்லை. அப்படியே உங்கள் மைண்ட் செட்டு பூரா அப்படியே மாறி 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 தப்பான சித்தாந்தம், தப்பான கொள்கை, தப்பான வழிநடத்தல், சொசைட்டி. 4 பேர் ஏதாவது யாருங்க அந்த 4 பேர்? எவங்க அந்த 4 பேர்? பார்த்தீங்களாங்க அந்த 4 பேர் என்னைக்காவது? இல்லை அந்த 4 பேரை பார்த்தா தான் கேள்வி கேட்டுருக்கீங்களா தைரியம்? ஏன்னா எப்பட்றா நீ இப்படி பேசலாம்னு கேட்டுருவீங்களா நீங்கள்? உங்களுக்கும் தைரியம் இல்லை. எதுக்குங்க அந்த 4 பேரை நினச்சி பயந்தே செத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த 4 பேரை பார்க்க போகிறதில்ல. நீங்கள் செத்தா உங்களை 4 பேர் தூக்கிட்டு போவான், அந்த 4 பேரையும் பார்க்க போகிறதில்ல. யாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க? எதை பாதுகாத்துக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க? தங்குறது தான் தங்கும், நிலைக்கிறது தான் நிலைக்கும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் கிடைக்கும். அதை தாண்டி 1 இன்ச் அதிகமாகவும் கிடைக்காது, 1 இன்ச் கம்மியாகவும் கிடைக்காது. இறைவனின் விதியில் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, விதிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும். கிடைப்பதை தடுக்க முடியாது, தடுப்பதை கொடுக்க முடியாது. இவ்வளவுதான் ஞானம். இது புரிஞ்சிருச்சுன்னா ஃப்ரீ ஆயிரும். வேலைக்கு போவீங்க, வேலையை விட்டு போகின்ற இதுதான் எழுதியிருக்காரு போல, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணி ஏன் என்ன தப்பு பண்ணேன் சார், எதாவது தப்பு, போடா வெளியே அப்படின்னா, ஓகே ஓகே இதான் ஞானம். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்கு நான் வந்தேன், எனக்கு இப்படி வேலை போயிடுச்சு, இதுவா ஞானம்? உங்களுக்கு எடுக்கிறது யார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட், ஐ அப்ரிஷியேட் இட். வந்துட்டீங்க, ஞானத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நாசமாக போகிறது காரணம் யார் சொல்லுங்கள். வெரி குட் வெரி குட். நாங்கள் தான்னா கூட ப்ளூரலில் போகுது, கொண்டுரும் உங்களை. உண்மையை என்னன்னேக்கா சைடில் ஒருத்தனை கோர்த்து விட்றீங்க, என்னன்னேக்கா லைட்டாக ஒருத்தனை கோர்த்து விட்றீங்க. நீங்கள் நாசமாக போகிறது காரணம் யார்? நீங்கள் நல்லா இருக்கிறது காரணம் யார்? அதுவும் நான் தான். நான் முயற்சி பண்ணாதான் இறைவன் அருள் செய்வார். இதை புரிஞ்சுங்க. இறைவன்றது உச்சகட்ட தத்துவம். நான் நல்லா இருக்கணும்னாலும் நான் ஏதாவது இங்கே செய்யணும், நான் நாசமாக போகணுன்னாலும் இங்கே செய்யணும். அப்போ நான் நல்லா இருக்கிறது காரணம் யார்? நான் நாசமாக போகிறது காரணம் யார்? எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது காரணம் யார்? நான் தான். அதில் என்ன டவுட் உங்களுக்கு? அதில் உங்களுக்கு என்ன டவுட்டு? ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் தான் அப்படின்றத பாசிட்டிவாக எடுத்துக்கல. அதை நீங்கள் வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு தானே எடுத்துக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் நான் தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இன் எ குட் வே யூ கேன் டேக் இட். இது நல்ல கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் தாண்டா பெரியாள், அந்த நான் இருக்கக்கூடாது. காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ளடா, அந்த நான் இருக்கலாம், தப்பு இல்லை. புரியுதா? வள்ளல் பெருமானோட புள்ளடா நான், அந்த நான் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த குரு பிடிச்சிருக்கோ, எந்த இறைவனை பிடிச்சிருக்கோ, அவரோட புள்ளனாடா நான், அந்த நான் இருக்கலாம். நான் தாண்டா எங்கள் அப்பனுக்கே புத்தி சொல். ரெண்டுத்துக்கு மச் டிஃப்ரென்ஸ். மறந்துடுறீங்க. இந்த ஹாலில் இருக்கிற வரைக்கும் அந்த வைப், அந்த எந்து இருக்குது. வெளியே போன உடனே உலகம் பெருசாக இருக்குது, கலர் கலராக கண்ணுக்கு தெரியுது, க்யூட்டாக தெரியும். நான் வேறு எதுவும் சொல்லலை. பொருள், மற்ற காரு, மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் அழகழகாக பார்த்த உடனே மைண்ட் என்ன ஆகுது? இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்கிறானே அவன். நீங்கள் சொல்லலை, அவன் சொல்கிறான். எவன் சொல்கிறான்? இன்றைக்கி ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேற, உங்கள் மனசு வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை. நீங்களும் உங்கள் மனதும் வெவ்வேறு, இரண்டும் ஒன்று அல்ல. நீங்களும் உங்கள் மனமும் ஒன்றல்ல, இரண்டும் வெவ்வேறு. உங்கள் மைண்டு சொல்கிறதெல்லாம் எல்லாத்தையும் செய்யாதீங்க. கேளுங்க. முதல்ல ஆக்ஷனில் இறங்கவே கூடாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க அதை. The more action you do, the more karma will get accumulated. மனம் சொல்வது எல்லாத்தையும் செய்யாதீங்க. மனம் சொல்லும் போது கவனிங்க, அது என்ன சொல்லுதுன்னு முதல்ல கவனிங்க.
அப்புறம் அது எடிட்டிங்குள்ளே கொண்டு போங்க, எது வேணும் எது வேணான்னு புத்தியை பயன்படுத்தி அப்புறம் செயல்பாட்டுக்குள்ளே போங்க. சொல்கிறத பூரா செஞ்சீங்கன்னா வீணாக போயிருவீங்க சீக்கிரம். அது சொல்லும், வெளியே போகிறீங்க, இந்த கார் நல்ல காராக இருக்குது, இதில் போய் உளுந்தா எப்படி இருக்குன்னு சொல்லும், உளுந்துருவீங்களா நீங்கள்? அதில் மட்டும் எப்படி உங்களுக்கு மைண்டு வேலை செய்யுது, உளுந்தா உயிர் போயிடும்னு? இப்படித்தானே ஒவ்வொன்றையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணணும். எஸ்ஆர்னோ அதை மறந்துடுறோம். இது மறந்ததுனால எல்லா பிரச்சனையும். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் எதுவும் தப்பு இல்லை. பிறரின் விருப்பப்பட்டு பிறரின் உடன்பாட்டுடன் நீங்கள் எந்த செயலை இந்த உலகத்தில் செய்தாலும் தவறல்ல. ஆனால் உடன்படிக்கை மிகச் சரியாக இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வார்த்தை பேச்சு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். யார் அந்த வார்த்தை பேச்சை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அவங்க அவுட் ஆகிட்டாங்க. நியாய தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அவங்கள இறைவன் ஒருபோதும் அருள் செய்ய மாட்டார். அதாவது கண்டுக்காமல் விட்டுருவாருன்னு சொல்ல வரல, அதை ரியலைசேஷன் பண்ணும்போது அந்த அருளை கொடுப்பார். எப்போது ஒரு மனிதன் இறைவனின் பரிபூரண அருளை பெறுகிறான், எப்போது ஒருவன் செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறானோ, கண்ணீர் விட ஆரம்பிக்கிறானோ, வரணும், இந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். என்ன போய் இப்படி பண்ணுறியாடா, அப்படி வரக்கூடாது, ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன், அப்படி வரணும் கண்ணீர். ரெண்டு கண்ணீருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐயோ எனக்கு இப்படி வலிக்குது, அப்படி வரக்கூடாது கண்ணீர். ஐயோ எத்தனை உயிர்கள் இப்படி போட்டு நான் காயப்படுத்திருப்பேன், இப்படி வரணும் கண்ணீர். இந்த தன்மை இருக்கும்போது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு? இறுதியாக சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், உங்கள் மனம் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அவசியமானது இங்கே பாருங்கள், உங்கள் மைண்டுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குமே பிரயோஜனம் இல்லை. அது உங்களை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. உங்கள் மனம் எதுக்கு உங்களை வந்திருக்கு? புரிந்து கொண்டால் மனதை வைத்து கேம் விளாட்லாம், ப்ளே பண்ணலாம், இந்த உலகத்தை சாதிக்கலாம். மனதை வைத்து ஒருபோதும் இறைநிலையை அடைய முடியாது. மனதை அழிச்சா தான் இறைநிலையை அடைய முடியும். உலகம் தெரிய வேண்டுமென்றால், உலக காட்சி கிடைக்க வேண்டுமென்றால் மனம் இருக்க வேண்டும். உலகம் மறைந்து இறைவன் தெரிய வேண்டும் என்றால் மனம் அழிய வேண்டும். அவன் இருக்கும்போது நான் இல்லை, நான் இருக்கும்போது அவன் இல்லை. அப்படின்னா என்ன? ரமணகிரி சுவாமிகள் குட்லாடம்பட்டியில் சமாதியானவர் சொல்லியிருக்கார், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லைன்னா, நான் தான் பண்ணுறன்ற போது அவன் தெரிய மாட்டான், அவன் தான் பண்ணுறான்ற போது நான்றது இருக்காது. உங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் என்ன? எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு நினச்சி செய்கிறீங்க, இதுதாங்க உங்களுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு செயலையும் இறைவன் செய்கிறார் நினச்சி செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியும், பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே சார்ட் அவுட் ஆகும். கிளியரா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? இறுதியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்பது உங்கள் ஆன்மா. ஆன்மாவுக்கு பேச்சு வராது, ஆன்மாவுக்கு நிறம் கிடையாது, வடிவம் கிடையாது, குணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அழிக்க முடியாதது, மாற்ற முடியாதது, நிலையானது, தவிர்க்க முடியாதது, பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருப்பது, இதுக்கப்புறம் இருக்க போகிறது. எது ஒன்றை அழிக்க முடியாதோ அதுதான் நீங்கள். எது ஒன்றை அழிக்க முடியாதோ அதுதான் நீங்கள். அழிக்க முடியாது நீங்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. அழிந்து போவது எப்படி நீங்களாக இருக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், அழிந்து போகக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா, இல்லை அழிந்து போகாத பொருளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அழிந்து போகாத பொருளாக இருக்கணும்னா நீங்கள் சோல் கான்ஷியஸ்னஸில் இருக்கணும். சோல் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? நான் ஒரு ஆன்மாதான்ற தன்மையில் பார்த்தா தான் பந்தம், பற்று, பாசம், விருப்பு, வெறுப்பு, ஆசை, கோபம், துக்கம், துயரம் எல்லாம் குறையும். உடலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். ஏன் தெரியுமா? உடலாக பார்த்தீங்கன்னா அழகு தெரியும், உடலாக பார்த்தீங்கன்னா பொருள் தெரியும், உடலாக பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டம் தெரியும், உடலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அப்போ தெரியும்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கிட்டீங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கும் போது உங்களால் செயல்பட முடியாது. ஆன்மாவாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லை, அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள். அந்த தைரியம், அந்த பக்குவம், அதெல்லாம் நீங்கள் இன்னொரு உயிரை நீங்கள் ஆன்மாவாக பார்க்கும்போது தான் வரும். உடலாக பார்த்தீங்கன்னா காமம் வரும், காதல் வரும், ஆசை வரும், விருப்பு வரும், வேகம் வரும், எல்லாம் வரும். உடம்பாக பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆரம்பத்துலேருந்து பழகணும். இது ஒரு ஆன்மா, 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 இது ஒரு ஆன்மா. அப்படி பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோதான். இதுதான் ஹையஸ்ட். தாண்டி ஒரு பயிற்சி இல்லை. பிறரை ஆன்மாவாக பார்க்குறதாங்க ஹையஸ்ட் பயிற்சி. அதை தாண்டி ஒரு பயிற்சி இல்லைங்க. ஆன்மாவை பார்த்தீங்கன்னா தான் அப்புறம் நல்ல குணம் வந்துடுது. நல்ல குணம் வந்துருச்சுன்னா நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா 4 பேருக்கு உதவ ஆரம்பிச்சிருவீங்க. தர்மம் தானாக வந்துடும், 4 பேர் ஹெல்ப் பண்ணணும்னு வந்துடும், சப்போர்ட் பண்ணணும்னு வந்துடும், உதவி பண்ணணும்னு வந்துடும், எல்லாமே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் தானாக நடக்கும்.